கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கும்மியடித்தும் ஒப்பாரி பாடல் பாடியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை பார்க்கலாம். கள தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். ஊதிய உயர்வு மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது நாளாக இன்றைய தினம் ஒப்பாரி வைத்து அவங்க நூதன போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சுந்தர், இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு தயாரா இருக்குதா? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். தமிழகத்துல அங்கன்வாடிகளில் காலியா உள்ள பணியாளர்கள் ஊழியர்களுக்கான 28,000 பணியிடங்களை நிரப்பணும். கூடுதல் மையங்களை பார்ப்போருக்கு கூடுதல் சம்பளமாக 600 ரூபாய் வழங்க வேண்டும். கோடைக்கால விடுமுறையை 1 மாத காலமாக அறிவிக்க வேண்டும். 6 ஆண்டாக அங்கன்வாடி ஊழியர்கள் அலைபேசி வைத்து குழந்தைகள் கர்ப்பிணிகள் முகத்தை படம் எடுத்து ஆப் மூலம் சத்துமாவு வழங்குவதை செய்கின்றனர். உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள இடத்துல 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இன்று இரண்டாவது நாள் நிலையில தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒப்பாரி பாடல் பாடியும் பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி கும்மி எடுத்தும் நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ஊழியர் சங்க சார்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்கின்றோம். அரசு தரப்புல இதுவரைக்கும் எந்தவித பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடல. அமைச்சர் கீதா ஜீவன் மட்டும் குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கை இது குழந்தைகள் பாதிக்கப்படுவது, அதனால் தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில இதுவரைக்கும் அரசு தரப்புல பேச்சுவார்த்தைக்கு எதுவும் நடைபெறல என்றுதான் உண்மை. நன்றி சுந்தர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.